ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தலைக்கணத்தின் தலைவன் இசைஞானி இளையராஜா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, நிறையா பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. இவர் பொது இடங்களில் பொது மேடைகளில் நடந்துக்கிட்ட ஒரு டாப் 10 சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 10வது இடத்துல இவர் பண்ண சம்பவம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள், ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ரஜினிகாந்த்கிட்ட சரஸ்வதியை விட லட்சுமி முக்கியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம தலைக்கணத்தின் தலைவன் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கொடுத்த தக் லைஃபாக பாருங்க. சரஸ்வதியை விட லட்சுமி இல்லை சாமி. சாமி இப்போ ஏதோ பண்ணிக்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்லை. அதே மேடையில் சூப்பர் ஸ்டார் இளையராஜாவை 2 இடத்துல தாக்கியிருப்பார். வள்ளி மூவி நீங்கள் தானே பண்ணதுன்னு ஆங்கர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், சாமி பண்ணல, அது கார்த்தி தான் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம இளையராஜாவுக்கு மூஞ்சிய செத்து போயிருக்கும் ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வள்ளி படத்துலையும் வண்டர்ஃபுல் சாங்ஸ். லைக் வாட் அ பியூட்டிஃபுல் சாங். வள்ளி வந்து கார்த்திக் பண்ணாங்க, சாமி பண்ணதை. நம்பர் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே மேடையில் நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இளையராஜாவை ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருப்பார். மியூசிக் நான் போட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு நம்ம கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். நீங்கள் காட்டினதுனால தான் வயலின் நான் அந்த மாதிரி போட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடையில். எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கலாமா? இங்கே நம்ம தலைக்கணத்தின் தலைவன் இளையராஜா என்ன பண்ணியிருப்பார்னா, பீட் பாட்டை பற்றி ஒருத்தர் கேட்டிருப்பார் ப்ரெஸ் மீட்டில். அதுக்கு அவரே மிரள வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பார் இளையராஜா. நீங்களே பாருங்கள். ஏதாவது இருக்கா? உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்லை இல்லை சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? சார் அறிவு தான் சார் கேட்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவில் கண்டுபிடிக்கிறேன்? இவருக்கு மூளை இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு மேலே எடுத்துக்காட்டு வேற எந்த வீடியோவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. டாப் 5ல் நம்ம தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இதில் தலைக்கணத்தின் உச்சம்னே சொல்லலாம். அதில் சொல்கிறதுல தப்பே இல்லை, அது அந்தளவுக்கு பண்ணியிருப்பார். பழைய நடிகை ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் சங்கர் விக்ரம் சார் எல்லாம் இந்த மேடையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்போ இவர் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி இளையராஜா அந்த மேடையில் நடந்துக்கிட்டாருன்னு நீங்கள் பாருங்கள். சங்கர் சார், இப்போ வந்து நீங்களும் ராஜா சாரும் இந்த மேடையில் இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுடைய 2 பேருடைய காம்பினேஷனும் பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆவலா இருந்திருக்கும். அந்த காம்பினேஷன் இல்ல அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் போய் ஏன் டிஸ்டர்ப் பண்றாரு? அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது. ஆனால் இங்கே நம்ம சங்கர் சாரோட மெச்சூர்டை நம்ம பாராட்டணும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் வேற ஒரு ஜானரில் கொண்டு போயிருப்பார் அந்த கதையை. ஆக்சுவலாக நான் வந்து ராஜா சாரோட இசையில் ஒரு படம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு அமையல. இங்கே வந்திருக்கிற கோடானு கோடி மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடானு கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தனை தான் இந்த கச்சேரியை பார்க்கணுன்ற ஆசையில் நாங்கள் வந்திருக்கேன். வயசாக எல்லாருக்கும் புத்தி பேதலிக்குங்கிறது நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு பெரிய ஆள், ஞானி. அவரே இப்படிங்கிற மற்றவங்கள என்ன சொல்கிறது. டாப் 6 இதுலேயும் இவர் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் பாருங்கள். இது வரைக்கும் கூட இவர் பண்ணதை நம்ம மன்னிச்சிடலாங்க. ஆனால் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்கள். இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம கவிஞர் வைரமுத்து அதை வேறு லெவலாக வச்சு செஞ்சுருப்பார் இவரை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களைப் போல ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் சிறந்த கவிஞன் கவியரசர் கண்ணதாசன் என்பதில் எங்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர்
MS விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இதை விட மோசமாக நம்ம தலைக்கணத்தின் தலைவன் இளையராஜா அசிங்கப்பட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கூட அவரை மன்னிச்சிடலான்னு வைங்க. சரி, தெரியாமல் பண்ணியிருப்பாருப்பா, அவர் பெரிய ஆள், அவர் ஒரு சில இடங்களில் அவங்களுக்குள்ள ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம், ஒத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒன்று செஞ்சுருப்பார். கிட்டத்தட்ட எனக்கு இளையராஜாவை பிடிக்காம போனதுக்கு காரணமே இந்த இடம்னு வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு மோசமான செயல், மனிதநேயமற்ற ஒரு செயலை பண்ணியிருப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவரை வந்து காலில் விழுக வச்சு அனுப்பியிருப்பார். நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சார் ப்ளீஸ் கம். Come here. Why you came here in between and you are checking something over there on the stage? Is there any complaint? சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. ஆடியன்ஸ் கொடு, மைக்கை கொடு. தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி பாடிட்டு இருக்கப்ப நீங்க வந்து இடத்துல பண்ணிட்டு அவங்க பாட்டை கேட்க விடாம ரசிகர்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்தில் 2 மணில இருந்து அவங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. இது மாதிரி இடையில வந்து அவர் வந்து தண்ணி தாகமா இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேஜுக்குள்ளேயே வருது. இளையராஜா ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறேங்க, எனக்கு வேறு வழி தெரியலை. ஒன் ஆஃப் த worst பிஹேவியர் என் இளையராஜா. சரி வாங்க, நம்ம தலைவன் சம்பவம் நிறையாவே பண்ணியிருக்கிறாரு. அடுத்த சம்பவத்துக்கு போவோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க, நீங்கள் டேரெக்டாக வீடியோவே பார்த்துட்டு வந்துடுங்க. நேற்று ஸ்டேஜில் வந்தப்போ உனக்கு வந்த கிளாப்பு ரஜினிக்கு மேலே வந்தது. அதனால நீ சூப்பர் ஸ்டார்னு ஆயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆயிரலாம்னு நினச்சிடாத. சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இந்த கேரக்டர் பண்ணுறது அவர் பண்ண முடியுமா? இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கும் புரியலை. எதையோ ஒன்று சொல்லிட்டு சமாளிக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. உங்களுக்கு அது புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்க்க போகிற வீடியோவுக்கு ஒரு ஃபுல் வீடியோவே போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. இவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் இளையராஜா சார் கிட்ட இந்த ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இசைக்கலைஞன்னா அவன் வந்து தண்ணி அடிப்பான், அவன் வந்து ட்ரக்ஸ் அடிப்பான், அவன் பொண்ணுங்களோட சுற்றின்னு இருப்பான், அவன் வந்து ஒரு கேரக்டர் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டிக்மாவில் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன். சில பேர் இளையராஜா சார் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் மாதிரி இந்த ஸ்டிக்மாவை உடச்சி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், அப்புறம் வேறு கெட்ட பழக்கம் கிடையாது. மியூசிக் அவர் பார்த்தவங்க நடுங்குவாங்க. எதுக்குனால நடுங்குவாங்கன்னா அவரோட கேரக்டர்னால. இந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இளையராஜா சார் சொன்னேன். அவர் எங்கேருந்து வந்து எவ்வளோ பெரிய ஆளாகி 75 இயர்ஸ் கொண்டாடுறதுக்கு ஐ திங்க் இது ரைட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரியேட்டிங் சாங்ஸ், கிரியேட்டிங் மியூசிக், கிரியேட்டிங் லவ் அண்ட் ஐ திங்க் வி ஹேவ் டு. இசைஞானி இளையராஜா சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர் தான். இவர் எப்படி பேசுகிறாரு, நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே நம்ம தலைவனோட இந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. You have an idea about him. Yes. You have it. Yes. But you should not expect that I must have that same expression. என்னமோ ஒன்று சொல்கிறாரு மட்டும்தான் தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்குன்னு தெரியல. சாரி கைஸ், உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நல்லதாக சொல்லியிருக்க மாட்டார். இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே எனக்கு புரியலை. கதை நல்லா இல்லையா இல்லை முக்கிய கதைக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னா எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியலை. அது எதுக்கும் சரியாக கைதட்டு வரலன்னால விஜயும் அஜித்தையும் இழுத்து வச்சு இவங்களுக்கு என்னால் போட முடியாது, போட முடியுமா அப்படின்னு இன்டெரக்டாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன், எதுக்கு, தேவையாது? உள்ளத்தையும் உயிரையும் உருக்கக்கூடிய பாடல்கள் இல்லையா? இந்த பாடலை இன்னைக்கு விஜய்க்கு போட முடியுமா? நான் மலர்ந்தும் மலர நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நான் வந்து பொய் சொல்லல. இல்ல அஜித் பாட முடியுமா? பாடல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ டாப் 10க்கு போவோம். நம்ம ஆண்டவர் இளையராஜாவை மறைமுகமாக தாக்கிய தருணங்கள் தான் இதெல்லாம் சொல்லணும். நீங்களே வீடியோ பாருங்கள். இப்போ அண்ணன் இளையராஜா அவர்கள் அனுமதியுடன் இல்லை இளையராஜான்னு சொன்னா அந்த மூத்த ஸ்தானம் போயிடுவேங்கிறதுக்காக அண்ணனையும் சேர்த்து இல்ல
இவரை பத்தி பல பேர் பல விதமா பாராட்டுவாங்க. இசை தெரிஞ்சவங்க பாராட்டுவாங்க, தெரியாதவங்களும் பாராட்டுவாங்க. அனுபவிச்சவங்க வெளியில இருந்து ரேடியோல கேட்டு, இல்ல அவங்க சோகமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது கேட்டு அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. நான் கிட்ட இருந்து நானே ஏதோ மியூசிக் போட்ட ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்த அந்த அனுபவம் இங்கே இசை பிரியர்களுக்கு மட்டுமல்ல, இசை கலைஞர்களுக்கும் நான் சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது இசைஞானி இளையராஜாவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓரளவு இந்த வீடியோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் லைக், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ மேலும் மேலும் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி தரமான வீடியோவில் உங்களை அடுத்து வந்து நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.